எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஃபுட் ஹவுஸ் சார்பாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் வந்து சில்லி பரோட்டா. இந்த சில்லி பரோட்டா வந்து காமனாக நம்ம சவுத் இந்தியாவில் ஃபுல்லும் ரொம்ப பாப்புலர் டிஷ்ஷு. அதே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த ஃபுட் ஆப்பில் வந்து நீங்கள் சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு மாவு கரைசல் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பரோட்டா வந்து இந்த மாவு கரைசலில் போட்டு முக்கி அதுக்கான டீப் ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடாயில் வந்து கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றி அதை நம்ம சூடுபடுத்துவோம். கடாயை வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் இப்படி சூடாகட்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சில்லி பரோட்டாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மாவு கரைசல் ரெடி பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து மைதா மாவு சேர்க்குறோம். மைதா மாவு இது கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் ஒரு கலருக்காகவும் கொஞ்சம் ஒரு சுவைக்காகவும் நம்ம சேர்க்குறோம். அதை காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும், உப்பு, இதே கலருக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியான ஒரு கரைசலாக மாவு கரைசல் கரைச்சி விடணும். அதை ஒரு கெட்டியான மாவு கரைசல் கரைச்சிக்கோங்க. அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி இந்த மாவில் வந்து நம்ம வந்து புரோட்டா வந்து துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை முக்கி இந்த சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா மாவு வந்து சூப்பராக நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த புரோட்டா வந்து ஏற்கனவே வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கட் பண்ண பீஸை வந்து இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் போட்டு முக்கி சூடாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் பாக்கி. மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இந்த புரோட்டாவில் வந்து நல்லா கோட் ஆகும், இல்லை கோட் ஆகாது. அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. பண்ணிகிட்டு இருக்க மெத்தடு வந்து ரொம்ப ஒரு சாதாரண மெத்தடு. ஸோ இதுதான் வந்து சில்லி புரோட்டா ஸ்டைலுக்குலாம் வந்து இதே மாதிரி இதுதான் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டால்லாம் ரெடி பண்ணுவாங்க. மாவு வந்து புரோட்டா வந்து நல்லா கோட் ஆகணும். புரோட்டா தான் நம்ம மாவுல முக்கி இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் அப்படி திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த புரோட்டா வந்து மாவு கரைசல் நல்லா போட்டோம்னா தான் இந்த கிறிஸ்பியான டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்க போகுது. எப்படி இந்த புரோட்டா நல்லா குக் ஆகட்டும். அந்த மாவு வந்து நல்லா இந்த புரோட்டாவில் போட்டுக்கிற மாவு வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரட்டும், நல்லா முருகன் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகுங்க. இங்கே வந்து ஒரு கறி ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு பேனை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சில்லி பரோட்டாங்கிறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் சில்லி பரோட்டா. மேலே வந்து நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமாக ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஒரு டின்னர் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி கூட நீங்கள் வீட்டில் கூட கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்லா முறுன்னு வர்ற வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இந்த பேனில் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பட்டை, நம்ம தாளிப்பு கொஞ்சம் நிறைய போடாதீங்க. கொஞ்சமாக ஒரு வாசனைக்கு சின்ன ஒரு பட்டை துண்டு, ஒரு 2 ஏலக்காய் எல்லாமே ஒரு 2 போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இங்கே நம்ம போட்டுக்க புரோட்டா வந்து மாவு கரைசல் முக்கி போட்டோம் இல்லையா புரோட்டா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த எண்ணெயில் வந்து எடுத்துட வேண்டியதான். புரோட்டாவை
நல்லா அந்த புரிஞ்ச உடனே அப்படியே எதுக்கு மாற்றிடுங்க. திருப்பி இதை நீங்கள் கறியில் தான் போட போகிறீங்க. இந்த கறியில் போனாலும் கொஞ்சம் எண்ணெய் ஃபுல்லும் நல்லா என்ன ஆகணும்னா ட்ரை ஆகணும். எண்ணெய் ஃபுல் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் இப்படி மாற்றி வச்சுக்கலாம். போட்டிருக்க அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் புரிஞ்சிச்சு. ஸோ தாளிச்சு ரெடியான உடனே இம்மிடியேட்டாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோம். வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இந்த கிரேவி ஒரு முக்கியமான ஒரு சோஸு, அதாவது இந்த சில்லி பரோட்டா செய்வதுக்கு. இதில் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இந்த மசாலா. அதாவது இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறேன், முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், கசகசா சேர்த்துருக்கேன், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மையம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் மெயினாக நம்ம எந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலுமே, அதாவது இந்த சோம்பு கசகசா சேர்த்தாலுமே கலர் மாறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல ஒரு வெண்மையான கலர் இருந்தால் தான் இந்த கறி வந்து நல்ல ஒரு பதத்தில் வரும் நமக்கு. நல்லா அந்த தாளிச்சு ரெடி ஆகி இந்த வெங்காயம் லைட்டாக வதங்குற ஸ்மெல் நமக்கு சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மசாலா தூள் ஒன்று வேணும் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் 65 மசாலா ரெடிமேடாக கிடைக்குங்க, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம், சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பயிரை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். என்ன பண்ணலாம்னா இம்மிடியேட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். இதுவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் கலர் பவுடரு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த சிக்கன் 65 ரெடிமேட் மசாலாவில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் நல்லாவே தரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக கொதிக்கட்டும். இப்படி கொதிச்ச பிறகு அடுத்து வந்து நம்ம தேங்காய் மசாலா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவில் கொட்டி அதையும் கொதிக்க விட்டுட்டு நல்ல ஒரு கறி பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் எடுத்து மாற்றிடலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு திருப்பி ஒரு சின்ன ஒரு தாளிசம் மாதிரி ரெடி பண்ணி அதில் அந்த கறியும் எண்ணெயில் பொரிச்சு புரோட்டாவையும் போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் தான் சர்வ் பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ அந்த தண்ணி நல்லா இந்த கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதாக கொட்டிடலாம். தேங்காய் விழுதாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷனில் வந்து இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதாவது அந்த தேங்காய் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்குது, அது கூட நம்ம சேர்த்துக்க மசாலா தூள்லாம் போட்டோம்னா வண்ணமயமான ஒரு ரெட் கலர் இருக்குது. ரெண்டும் சேரும்போது ஒரு பிரமாதமான கலரில் நம்ம இந்த கறி தயாராகிட்டு இருக்குது. இப்போ நல்லா அந்த கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த சில்லி பரோட்டா ஃபினிஷ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன்னா அப்படி இந்த கறி இங்கே மாற்றி வச்சுருவோம். ஏன்னா இந்த கறியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் நிறைய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வந்து ட்ரை அவுட் ஆயிரும். இப்படி இருக்கட்டும். இங்கே இன்னொரு கடாய் வைக்கிறேன். இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து ஒரு தாளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து சேர்த்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கறி நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ரெட்டிஷான ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் கிரேவி, நல்ல ஒரு வாசனை அருமையாக வந்துட்டு இருக்குது. அதுலேயும் கருவேப்பிலையோடைய ஃப்ளேவரும் அந்த மசாலா அந்த தேங்காய் அரைச்ச மசாலா சேர்க்கும்போது இனியும் அது கொஞ்சம் கூடுதலான ஸ்மெல்லு ஃப்ளேவர் நமக்கு தருது. இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த எண்ணெய் சூடான உடனே இங்கே இந்த கறி வந்து ரெடியான உடனே அப்படி இந்த கறி எடுத்து இந்த சூடான எண்ணெயில் கொட்டிடுங்க. இதே கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நம்ம ஏற்கனவே இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா புரோட்டா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நீங்கள் கத்தி வச்சு கூட சிறுசாக வெட்டிக்கிடுங்க. அப்படி தான் வெட்டி தான் நான் சேர்க்குறேன். அந்த மசாலா வந்து இந்த கறி வந்து இந்த ஏற்கனவே பொரிச்சு வைக்கிற இந்த புரோட்டாலாம் நல்லா ஏறணும். ஸோ இந்த சில்லி புரோட்டா தயாராகிடுச்சு. ஒரு கறி வந்து அழகாக அந்த பொரிச்சிருக்க புரோட்டாவில் ஏறி பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துக்க அந்த கருவேப்பிலை, தேங்காய் மசாலா அரைச்சி போடுற அந்த ஃப்ளேவரு, வேறு அந்த பொரிச்சு போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா புரோட்டா, அதோடைய கலர் இதெல்லாம் சேரும்போது
பெஸ்ட்டு காம்பினேஷன் சில்லி பரோட்டா தயாராகிடுச்சு. சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வந்து எழுதி வச்சுருப்பீங்க. இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய மெயில் ஐடிக்கு சொல்லுங்கள். அடுத்த ஃபுட் ஆப் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்களுடைய ஷெஃப் ராஜ்மோகன்.